4 மாவட்டத்தை இணைத்து இன்று வேலூர் மண்டல தலைவராக இரா ஞானவேல் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொறுப்பேற்ற கையோடு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இன்று திருச்சியிலே மாபெரும் முற்றுகை போராட்டம் வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 10:30 மணி அளவிலே இடம் அங்கு டிமார்ட் கட்டி கொண்டிருக்கின்ற 1.5 லட்சம் சதுரடியிலே கட்டி கொண்டிருக்கின்ற கட்டிடம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம். பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் தமிழகம் முழுவதும் திரண்டு வர இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட பிறகு டிமார்ட் நிறுவனம் ஒரு போலியான முறையிலே மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் 50% தள்ளுபடி என்று விற்பனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தொடக்கம் என்பது அவர் வீட்டு பணம் அல்ல, அவர் வைத்திருப்பதோ பப்ளிக் மணி, பொதுமக்கள் பணம். லாஸ் ஆனால் அவர் முதலாளி, மும்பையை சார்ந்த முதலாளி லாஸ் ஆக மாட்டார். தமிழகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் லாஸ் ஆகி விடுவார்கள். ஆகவே வணிகம் என்பது எல்லோரும் சார்ந்து விற்பனை செய்ய வேண்டும். உற்பத்தியாளர்கள் என்பது எல்லோருக்கும் நேர்மையான சராசரி விலையிலே தரப்பட வேண்டும். அவருக்கென்று ஒரு பேக்கிங், அவருக்கென்று ஒரு விலை நிர்ணயம் என்பது தமிழகத்தில் உள்ள பல லட்சம் மனிதர்களை கூடாரத்தோடு ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆதரித்து செயல்படுகின்ற எந்த நிறுவனமாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறது. இது தொடக்கம் அல்ல, நாடு முழுவதும் நாம் பத்த வைக்கின்ற நெருப்பு பற்றி எரியக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தில் உட்பட்ட அனைத்து வணிகர்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்த இருக்கிறோம். கட்டாயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு உறுதி தருவார், நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே வருகின்ற 30ஆம் தேதி போராட்டம் என்பது இந்தியாவிலே இது போன்ற ஒரு போராட்டம் இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற வகை திருச்சியில் நடைபெறும் போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் பேரமைப்பு நிர்வாகிகள் பம்பரமாக சுற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட இந்த அதாவது அமெரிக்க நாட்டு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50 விழுக்காடு வரி விதிப்பு நமக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லாம நீங்க எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நாட்டாமை செய்கிறார். ஆகவே உலகம் முழுவதும் நாட்டாமை செய்கின்ற ட்ரம்புக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களும் வணிகர்களும் தக்க பாடம் சொல்லக்கூடிய வகையில் அமெரிக்கா பொருளை புறக்கணிப்போம், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஆகவேதான் பிரதமர் தெளிவாக சொன்னார், நாடு முழுவதும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும். நான் ஒரு வரியை சேர்த்து சொல்லுகிறேன், உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும், அந்தந்த மாநிலத்தினுடைய வணிகத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த ஊரில் உள்ள வணிகர்களை பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் வருகின்ற 30ஆம் தேதி போராட்டம் என்பது எல்லோருடைய உணர்வையும் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை தமிழ்நாடு வணிகருடைய பேரும் கையில் எடுத்திருக்கிறது. லட்சக்கணக்கான வணிகர்கள் இப்பொழுதே 27% வியாபாரிகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடிக்குமேயானால் தமிழகத்திலே ஒட்டுமொத்த வியாபாரிகளும் வீணாகி விடுவார்கள். இங்கு வாக்காளர்கள் என்பது தமிழ் மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை நான் மெத்த பணிவோடு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் செல்லுகிறேன். பிஎம் எடுத்த நடவடிக்கை நீங்க வரவேற்கிறீங்களா? பிரைம் மினிஸ்டர் எடுத்த நடவடிக்கை கட்டாயமாக உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும், உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் சொன்னது தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு முழுமனதோடு வரவேற்கிறது. அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த செய்தியை முறையிட்டு இருக்கிறோம். அதை ஆய்வு செய்ய சொல்லி அதிகாரிகள் உத்தரவிட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகிய 30ஆம் தேதி பிறகு மீண்டும் முதலமைச்சர் சந்தித்து அழுத்தம் தர இருக்கிறோம். கட்டாயமாக எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று ஒரு சொல்லியிருக்காரு, அமெரிக்கா 50% எத்தனை சதவீதம் வழி போடு, ஆனால் எங்கள் பொருள் நாங்கள் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தலை, வாங்க தேவையில்லை அப்படின்றாரு. கட்டாயமாக இந்திய நாடு எல்லா பொருளையும் எல்லா வளமும் உள்ள நாடுங்க. இந்த நாட்டில் மக்களுக்கு தேவையான அனைத்து சக்தி இருக்கு, அதை விற்பனை செய்வதற்கு நாம் தெளிவாக இருக்கிறோம். ஒரு செய்தி சொல்றேன், இந்த பாகிஸ்தானோடு நாம் போர் இருக்கின்ற பொழுது அதற்கு ஆதரவாக துருக்கி நாடு செயல்பட்ட பொழுது துருக்கியிலிருந்து வாங்கக்கூடிய ஆப்பிளை வாங்கி விற்பனை செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் போட்டது தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு. ஆகிய உணர்வுள்ள வியாபாரிகள் இருக்கின்றார்கள். இந்த வியாபாரிகளை உணர்வுள்ள வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு தான் வருகிற 30ஆம் தேதி போராட்டம் நடைபெறுகிறது. அந்த மாதிரி தீர்மானம் எங்கேயும் போடுங்க, அமெரிக்கா பொருள்லாம் வாங்க கட்டாயமா போடுவோம். தீர்மானம் தீர்மானமாக போட்டு மண்டல தலைவர் வெளியிடுவார்கள். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இந்த டிமார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களை தடை பண்ணுவாங்க. இல்ல நீங்க 4 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னீங்க, சொன்ன பிறகு நிறைய வந்து அதாவது
நாங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் முதல்ல எடுத்து போராடினோம். வால்மார்ட் சென்னையில் வைக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடி அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சீல் வச்சாங்க. ஆனால் டிமார்ட் உள்நாட்டுங்கிறதுனால நாங்கள் உண்மை நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. நாங்கள் சற்று கவனக்குறைவாக இருந்த உண்மைதான். ஆனால் நாங்கள் விழித்து எழவில்லை என்று சொன்னால் 33 நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ சட்டம் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இந்த மத்திய அரசுல ஒரு சட்டம் கொடுக்குறாங்க, இவங்க மொத்த வியாபாரம் தான் செய்யணும், நகர்ப்புறத்துக்கு வெளியே தான் செய்யணும் சட்டம். இதை இப்போ மாற்றி ரீட்டைல் உள்ளே வந்துட்டாங்க. ரீட்டைல் உள்ள வந்ததுனால நகர் மாநகரம் எந்த பகுதியிலும் எல்லா பகுதியிலுமே இடத்தை வாங்கி சொந்தமாக தொழில் பண்ண தொடங்கியிருக்காங்க. இதை தொடக்கம் 100 கடைகளை தொடங்கும் சொல்லியிருக்காங்க. 33 கடைகள் திறந்திருக்கு, 13 கடைகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு, மேலும் 60 கடைகளுக்கு இடம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 100 கடைகள் திறந்தால் தமிழகத்தில் உள்ள ஏறக்குறைய 27 லட்சம் வியாபாரிகள் வாழ்வாதாரம் இழந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டும். அண்டை மாநிலம் கேரளாவில் ஒரு டிமார்ட் திறக்க முடியாது, அங்க அனுமதிப்பே இல்லை. ஆனால் நம்ம ஊர்ல கடுமையாக அனுமதித்திருக்கிறார்கள். இதை தடை செய்வதற்காக தான், அரசு கவனத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறது. மத்திய அரசு விதியை மீறி வந்து டிமார்ட் செயல்படுத்துங்களா? கட்டாயமா விதியை மீறி செயல்படுகிறார்கள். அந்த விதிக்கு உட்பட்டு அவர்கள் ஒரு லாபி வச்சிருப்பாங்க. எப்பவுமே கார்பரேட் கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, கீழே என்ன வேணாலும் போராட்டம் பண்ணு, நாங்கள் மேலே பார்த்துக்கிறோம்னு சொல்லி கரெக்டாக எல்லாரும் யார் யார் கவர் கொடுக்கணுமோ கொடுத்து பார்த்துருவாங்க. ஆனால் அந்த சக்தி எங்ககிட்ட இல்லை, மக்கள் சக்தி தான் எங்கிட்ட இருக்கு, ஓட்டு சக்தி எங்கிட்ட இருக்கு. 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கிய அமைப்பு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு. ஆகவே ஓசை இல்லாம எங்களால் காய் நகர்த்த முடியும். இதை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சி முதற்கொண்டு அனைத்து சர்வ கட்சிகளுமே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளும். நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டியில் பல இது குறைக்க போறோம், இதனால அத்தியாவசிய பொருட்கள் சலுகைகள்லாம் கொடுக்க போறோம், 2 ஸ்லாப் ஏற்கனவே நீங்க அதை வலியுறுத்தி பேரமைப்பு 1 மணி வரியாக்கப்பட வேண்டும் என்று கேட்டோம். அதை மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் எங்களை சந்தித்து 2 வரியாக பிரித்து விடும் என்று சொன்னார்கள். நாங்கள் 5, 12 என்று சொன்னோம். இப்போ அதை மாற்றம் செய்து 5, 12 என்று அறிவித்திருக்கிறார்கள். 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு டெல்லியிலே மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது சட்டங்களை எளிமையாக்க இருக்கிறோம். ஏன்னா சட்டங்கள் எளிமையாக்கினால் மட்டும்தான் ஒட்டுமொத்த வருமானமும் அரசுக்கு போகும். இல்லை என்றால் தவறான அதிகாரிகள் கஜனா நிரம்பிவிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரிகளையும் சமயத்தில் சோதனை பண்றாங்க. கோடான கோடிகள் சொத்து அமைஞ்சிருக்கு. நான் கேட்பதெல்லாம் ஈடு இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. அந்த துறைகளை எல்லாம் விட்டு அரசு துறை அதிகாரிகள் யார் யார் கணக்கில் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள், யார் யார் சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை மத்திய அரசு ஆய்வு செய்தால் இப்பொழுது இருக்கின்ற அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் சம்பளம் வாங்கிட்ட சம்பளத்தை செலவு செய்யாத அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்ப சம்பளம் வாங்காம செலவுகள் எப்படி நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பாக ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க, அதே மாதிரி அதிகாரிகள் கொண்டு வரணும்னு விரும்புறீங்க? கட்டாயமா. அதாவது முதல்ல அதிகாரிகள் தான் கொண்டு வரணும் சட்டம். காரணம் என்னன்னா, ஆட்சியாளர்களை கைப்பாவையா வச்சு செயல்படுத்துறாரு அரசு துறை அதிகாரிகள். இது சக்கரமா சொல்லுறது அரசு துறை அதிகாரிகள். இவங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தா அடிப்படை சொத்துகள் அத்தனையுமே பறிமுதல் செய்யப்பட வேண்டும். வழக்குகள் சம்பந்தப்பட்டால் மீண்டும் அரசு அங்கீகாரம் உள்ள எந்த தொழிலும் எந்த அதிகாரமும் தரக்கூடாது. அதை சட்டம் கடுமையாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கட்டாயமாக வலியுறுத்துறோம். அந்த நகராட்சி கடைகள்ல இப்போ வரி அதிகமாகியிருக்காங்க, சில கடைகள் பறிமுதல் பண்றாங்க. நகராட்சி கடைகளில் வாடகை வீதம் ஒவ்வொரு குறைபாடுகள் வேறுபாடுகள் இருக்கிறது. மாவட்ட ரீதியாக ஒழுங்குபடுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ லைசன்ஸ் கட்டணத்தை அறிவிச்சாங்க. நாங்கள் முறையிட்டோம், திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அதை ஆய்வு செய்து அனுமதிப்பதற்கு அரசு துறை அதிகாரிகளையும் வணிகர் சங்க பிரதிநிதியை இணைத்து கமிட்டி அமைக்க இருக்கிறாங்க. அமைத்த பிறகு எல்லாம் சீராகும். காரணம் என்பது இன்று தோல் கட்டணம் உயர்வு என்பது பெரிய காரணம். வருஷம் தோல் கட்டணம் உயர்வு, வருஷம் வரி பிரச்சனை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, கட்டிட வரி உயர்வு. இந்த வரியில யார் மக்கள் தலையில வரும்? வியாபாரிகள் பாக்கெட்டுக்கு கட்டுறதில்லை. அது மக்கள்கிட்ட பொருள் விலையேற்றம் என்பது அதெல்லாம் விலையேறுது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். காரணம், மத்திய அரசு தோல் கட்டணத்தை அறவே நிறுத்தப்பட வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த தோல்களை அகற்றுவோம் என்று உறுதியளித்தார்கள். அந்த அடிப்படையில் அகற்றப்பட வேண்டும். ஏன் நிதின் கட்கரி கூட ஒரு ஆண்டுக்கு முன்பாக காலாவதியான தோலை அகற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அகற்றப்பாடாக இல்லை. தனிநபர்கள் வளர்ச்சிக்காக அந்த தோல் கட்டணம் செயல்படுகிறது. அதே போன்று அதை நிறுத்தினார்.
ஜிஎஸ்டி பெட்ரோல் ரெண்டையுமே ஜிஎஸ்டிக்குள் வரம்புக்குள் கொண்டு வந்தால் விலைவாசி குறையும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆன்லைன் வர்த்தகம் இப்போ அதிகமாக இருக்கு சார். ஆன்லைன்